எவ்வளவு நேரண்டி பசிக்குது, சீக்கிரமா எடுத்துட்டு வா. போதும். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் காரம் எல்லாம் போடாதேன்னு. என் பையனுக்கும் இதான் கொடுத்தியா? ஆமாங்க அத்தை. பாவம் என் பையன் எப்படிதான் இதெல்லாம் திங்கிறானோ. இப்படி மிளகா பொடி போடுறவள போய் கட்டி வச்சேன் பாரு, எல்லாம் எங்க தலையெழுத்து. உங்களுக்கு உங்க பையனுக்கும் இல்ல, ஏன் தலையெழுத்த சொல்லணும். உனக்கு என்னடி குறை? நல்ல பணம் இருக்கிற வீடா வந்து சேர்ந்துட்டேன். என் பையன் மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். உனக்கு தேவையானது எல்லாம் கிடைக்குது. வேற உனக்கு என்னடி குறை? வேற வழியே இல்ல, எல்லாத்தையும் இன்னைக்கு நான் கக்கிடுறேன். என்னடி நீ கக்க போற என் பாவக்கா? அந்த பாவக்காவை பத்தி தான் நான் கக்க போறேன். பாவக்காவை பத்தி கக்க போறியா? என்னடி நீ சொல்லிக்கிட்டு இருக்க? சொரணை இல்லாத பாவக்காவை கட்டி கொடுத்தல, நான் இப்படிதான் பேசுவேன். பாவக்கால எப்படி சொரணை இருக்கும்? கசப்பு தானடி இருக்கும். ஐயோ, நான் சொல்றது அந்த பாவக்காவை பத்தி இல்ல, உங்க பையனோட பாவக்காவை பத்தி. பையனோட பாவக்காவா? பல்பி பெரியதா? நீங்க சொல்றீங்கல்ல உங்க பிள்ளைக்கு எல்லாம் இருக்குன்னு, எல்லாம் இருந்தும் பல்பு எரியல. நீ என்னடி சொல்ற? உன் பையனோட பாவக்காவை நான் எத்தனை வாட்டி கையால கழுவினாலும் குழம்பு வைக்க உதவ மாட்டேங்குது. ஐயோ, அப்படியா? இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்ல முடியாம எனக்குள்ளேயே நான் புழுங்கிட்டு இருக்கேன் அத்தை, புழுங்கிட்டு இருக்கேன். அடடே, மருமகளுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கு. ஐயோ, அதனாலதான் குழம்புல உப்பு காரமும் அதிகமா போடுறேன். என்னைக்காவது ஒரு நாள் உங்க பையனோட பாவக்காய் என் கடாயில கொதிக்கணும்னு ஆசைதான் அத்தை. நம்ம அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமா? எல்லா முயற்சியுமே பண்ணி பார்த்துட்டா அத்தை, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஐயோ, இப்போ உன் கடாயோட நிலைமை என்ன? நீங்களே சொல்லுங்க அத்தை, கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல, நான் என்னடி பண்றது? ஏதாவது பண்ணுங்க, இல்லனா எங்க வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். வேணாண்டி, அப்படி பண்ணா என் ஃபேமிலி மரியாதை போயிடும். உங்க மரியாதை மட்டும் போக கூடாது, ஆனா என் கடையை மட்டும் காயணுமா? அப்படி இல்லடி, இப்ப நான் என்ன பண்றது? உங்க பையன் பாவக்கா என் கடையில வேகாது, டிவோர்ஸ் கொடுத்தா உங்க மரியாதை போயிடும். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? படித்தாண்டா பத்தினியா என்ன வாழ சொல்றீங்களா? அப்படின்னு வாயை திறக்காதீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சரி, எப்படியாவது உன் கடாயோட ஆசையை நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க எப்படி தீர்த்து வைப்பீங்க? அடியே, நான் சொல்ல வந்தது உன் கடாயோட ஆசைய யாரையாவது வச்சு தீர்த்து வைக்கிறேன்னு. அவசியம் இல்ல,